கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னு கேட்டிங்கன்னா ரோபிரோ வைஸ்டான். இந்த கேம் வந்து மிஷின் முடிக்கலாம், ட்ரெஸ் மாற்றலாம், அப்புறம் கார் கூட வாங்கலாம். இந்த கேம் பிளே வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும், நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க. தெரியாதவங்க இந்த கேம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே, நம்ம இந்த கேமில் பறக்கலான்னு சொன்னாங்க, குதிக்கலான்னு சொன்னாங்க. நான் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது பாருங்க. என்னது ஹை செகண்டரி போலீஸ் ஸ்டேஷனா? அப்படியா? இது ஆமாம், இந்த கேமில் ஜெயிலெல்லாம் போடுவாங்க. ஓகே, என்னடா கார் இது? டே கார் குடுறா, காரை குடுறா. டேய் எவ்வளோ தைரியம் தான் நீ ஏன் காரை ஆட்டை போடுவேன் நில்றா டேய். டேய், நான் உன் காரை ஆட்டையே போடல. இது என் கார். என் காரை திருடி வச்சுட்டு நீ உன் காரை ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்கியா? இது என் காருடா. ஓகே, இவன் என் காரை திருடி வச்சிருக்கான் மக்களே. ஓகே, நம்ம இந்த கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ஓகே, கேம் பிளேக்குள்ள போலாம். கம் க்ளோசர், ஐ நீட் யுவர் ஹெல்ப் அப்படின்னு சொல்றான். ஓகே, டிப்ஸனு. ஓகே, போய் தான் பார்ப்போம் என்ன பண்றான்ட்டு. ஓகே, இந்த வேகத்துல போனா நாளைக்கு போய் சேருவோம். அதனால ஸ்பீடா போட. எப்படி என் ஸ்பீடு? இங்க பாரு, ஸ்கூல்ல வந்து 4 ரவுடி பசங்க சேர்ந்து பசங்கெல்லாம் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ்கெட் கோர்ட்ல வந்து நிறைய பசங்களை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. போய் அவங்களுக்கு புத்திமதி சொல்லு. என்னது? எனக்கு குழந்தைங்கன்னா உயிரிடா. அதனால நான் குழந்தைங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். சீக்கிரம் அந்த ஸ்கூல் இங்கதான் இருக்கா? அவங்களுக்கு நான் ஒரு நல்ல மேனர்ஸ் சொல்லித்தரேன். நான் உங்களுக்கு நல்ல ஒரு மேனர்ஸ் சொல்லி தர வந்திருக்கேன். எங்களுக்கு ஒன்றும் நல்ல மன சொல்லி தர பெரிய ஆள் கிடையாது. வச்சுக்க. என்னது நல்ல ஆள் கிடையாதா? அப்படியா? இப்ப பாரு. என்னது நீ என்ன அடிச்சிருவியா? இந்தா சுட்டு தள்ளுறண்ட உன்னைய. என்னடா இது, எல்லா கம்பிகளும் சாயுது. அப்பனா நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன். இந்த வாங்கிக்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இந்தாடா சுட்டு போடுறேன்டா. இந்தாடா வாங்கிக்கடா. என்னடா சாக மாட்டீரான்? சாடா. ஓகே, இவனுங்களை கொண்டாச்சு. இப்போ நம்ம அடுத்த மிஷினுக்கு போகணும். ஓகே, என்னடா அடுத்த மிஷின் எங்கடா இருக்கு? ஓ, டிப்சன் கிட்ட போகணும். சாரி. டிப்சன் வீடு இவ்வளோ கிட்டே இருக்குது. அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு காரு? ஓகே, டிப்சனே சொல்கிறா என்ன மிஷின்ட்டு. சூப்பர்ரா, நீ வந்து செம்மையா வந்து அந்த மிஷினையும் முடிச்சுட்டு அடுத்த என்ன மிஷின்னா, ஒரு ட்ரக் டீலர்ஸ் வந்து ஏதோ ஒரு ஃபார்ம் பாயிண்ட்ல இருக்காங்க. அவங்க அங்கேருந்து தான் வந்து ட்ரக் சப்ளை பண்ணுறாங்க. போய் வந்து அவங்கள கண்டுபிடிக்கணும். அப்புறம் அவங்கக்கிட்ட சில லேப்டாப் இருக்குது. அவங்கள நீ அழிக்கணும்னா அவங்கள சாதாரணமாலாம் முடியாது. உனக்கு ஒரு பெரிய கன்று தேவை. அதனால நீ ஷாப்புக்கு போயிட்டு ஒரு பெரிய கன்று ஒன்று வாங்கிக்கோ. அப்படியா? இது ஒரு கன்று. ஓகே, என்னோட காரை எடுத்துட்டு அந்த இது ஃபார்முக்கு போய் அவனுங்களாம் அடிச்சு போட்டுட்டு அந்த லேப்டாப்பை என்கிட்ட கொண்டு வந்து சேரு. ஓ, இதுதான் அந்த கன்னா? எங்கே காரு? என்னது இது கார்னு சொல்ல முடியாதே, காய்கறி வண்டின்னு சொல்லலாமே. நானுமே ஒரு பென்ஸு கார், ஒரு லம்பார்கினி கார், ஒரு ரோல்ஸ் ராய்ஸ்ன்ட்டு நினச்சேன். ஆனால் இப்படி தகராட்டப்பா கார் கொடுத்துட்டானே. சரி, வேறு வழியில் இந்த காரில் தான் போய் ஆகணும். நம்ம நிலமை அப்படி இருக்குது. என்னடா இந்த கார் அநியாயத்துக்கு ஸ்கிட் அடிக்குது. ஓ, ஸ்கிட் அடிக்கலையா? நான் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கேனா? ஓகே, அப்படியே ஒரு டேனை போட்டியா? அப்படியே நம்ம அவனுங்க இங்கே தான் இருக்கானுங்களா? ஓகே, இப்போ நம்ம அவங்களோட இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே, எங்கடா போய் நிற்கணும்? இங்கேயே போய் நிற்கணும். லீவ் த காரை விட்டு இறங்கிடு. இறங்கிட்டு போய் அவனுங்க முன்னாடி போய் நில்லு. என்னடா காரை விட்டு இறங்க சொல்றானுங்க? ஓகே, அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணு. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. அவனுங்களாம் ரொம்ப பலசாலியாக இருப்பானுங்க. ஓ, அப்படியா? பாத்திரம்டா, இன்னைக்கு ஒரு கை பாத்திரம்டா. இப்போ அவனுங்கெல்லாம் வந்து தூக்கி அடிச்சு போட்டு அவனுக்கிட்ட இருக்கிற லேப்டாப்ஸ் எடுத்துரு. ஏய் மாமே, சிதப்பா, எல்லாரும் வாங்கடா, நம்ம ஏரியாவுக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சிட்டான்டா. நான் என்ன மிருகமாடா? அப்படி தொத்துறீங்க? இந்தா வாங்கிக்க. என்கிட்ட ஓகே, திரும்பி வந்துரு. ஓ, அப்படியா? திரும்பி வரணுமா? என்கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி தான்டா. அட, ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிற்கிது. ஆனால் என்ன, நம்ம ஃப்ரெண்டோட காரில் தான் போகணும். இந்த தகரட்டாப்பா காரில் தான் போகணும். பார்க்க காய்கறி வண்டி மாதிரி இருக்குது. என்னடா பேட் ஸ்மெல் வருது இந்த காரில். அவன் அப்படி உருளைக்கிழங்கு போட்டிருப்பான் போல். அது கெட்டு போயிடுச்சு. அதனால அந்த பேட் ஸ்மெல் வரும். போய் அந்த டிப்சன் மண்டே கிட்ட சொல்லணும்.
கார் நல்லா சர்வீஸ் பண்ணுறா, கழுவி வைடா, ஒரே நாத்தம் வருது. ஓகே. எங்கடா அந்த அவன் டிப்ஸ் அண்ட் மண்டேயோட வீடு இவ்வளோ தூரம் கட்டி வச்சுருக்கான், கிட்டையே கட்டி வைக்காம. ஓகேங்க, நம்ம ஏதோ சுரங்கப்பாதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அந்த டிப்ஸ் அண்ட் மண்டையனோட வீட்டுக்கு போவோம். என்னடா இந்த காரை அநியாயத்துக்கு ஸ்கிட் அடிக்குது. அவன் முதல்ல அந்த மண்டையங்கிட்ட சொல்லணும், அநியாயத்துக்கு இப்படி ஸ்கிட் அடிக்கலாமா சொல்லுங்க கைஸ். ஓகே, இங்கேயுமாடா ஸ்கிட் அடிக்கும். சரி, எங்கடா பார்க் பண்ணுறதே? அப்படியே இங்கே பார்க் பண்ணிடுவோம். டிப்ஸ் அண்ட் மண்டையை வந்து டிப்ஸ் அண்ட் மண்டைய வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கடா அவன் போனா? இங்கே இருக்கானா? சரி, டிப்ஸ் அண்ட் மண்டையா என்னடா? ஓகே, நீ வந்து ரொம்ப நல்லா வேலை பண்ணிட்டு இருக்க, இந்த உன்னுடைய பணம். ஆனால் உன் காரை நீ நீட்டாக வச்சுக்கணும்டா. சாரிடா, போன வாரம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்டேன், அது குப்பையில் போடாமல் அப்படியே கார்லேயே போட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, ஒரு புது சூப்பர் ஹீரோ சிக்னல் கிடச்சிருக்கு. என்னன்னா ஏதோ ஒரு ஸ்மக்லர் வந்து ஒரு இடத்துல வந்து கேப்சர் ஆகிருக்காங்க. அந்த ஸ்மக்லர் யார், அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு நீ போய் கண்டுபிடிக்கணும். அப்புறம் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சது, அந்த ஸ்மக்லர்ஸ்லாம் ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்காங்க, அதை போய் நீ வந்து தடுக்கணும். ஓ அப்படியா? அது சரி, நம்மளுக்கு கார் எங்கடா? ஆமா, உன் கார்ல தான் போகணுமா? ஆமா, என் கார்ல தான் நீ போகணும். ஐயோ, இந்த கார் அநியாயத்துக்கு ஸ்கிட் அடிக்கும். நான் பார்த்து ஓட்டினால இந்த கார் ஸ்கிட் அடிக்காது. ஏன்டா இந்த கார் ரேஸ் காரா இல்லை காய்கறி வண்டியா? ரேஸ் கார் மாதிரி ஸ்கிட் அடிக்குது பாரு. ஓகே, நம்ம வீண் பேச்சு பேசிகிட்டு இருக்காம நம்ம அந்த ஸ்மக்லர் இருக்கிற இடத்துக்கு போனோம். ஆமே, இந்த ஸ்மக்லர்னா எனக்கு என்னது? ஐயோ, அதுனா எனக்கு என்னென்ன தெரியாது. அவங்க எப்படி இருப்பாங்க? மோசமாக இருப்பாங்களா இல்லை அன்பாக இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? இந்த ஸ்மக்லர்னா எனக்கு என்னன்னே தெரியாதே. ஸ்மக்லரை போய் அட்ரான்னு சொல்லிட்டான். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? ஸ்மக்லர் நல்லா இருப்பானா இல்லை கொஞ்சம் டெரராக இருப்பானா? ஒருவேளை டைகர் மாதிரி இருப்பானோ? அவன் அந்த ஸ்மக்லர் வந்து ட்ரைகரை ஐயோ வாயிலே நுழைய மாட்டேங்குதே, சிங்கத்தை வளர்த்துட்டு இருப்பான் போல. கடவுளே, அவன் அன்பாக இருக்கணும். ஐயோ, அந்த மண்டையங்கிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானே. ஸ்கிட் அடிக்கிற அநியாயமாக இந்த காரு. இந்த ஸ்மக்லர் எப்படி இருக்க போகிறாங்களோ? இந்த ஒரு பக்கம் இந்த காரை இப்படி ஸ்கிட் அடிக்குது, அந்த பக்கம் ஸ்மக்லர் இருக்காங்க. பீதி ஆகுதே. ஆனால் நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது. அதனால நம்ம பாட்டு பாடிக்கிட்டே போவோம். சிவசிவாய 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 என்னப்பா நல்லவா, என் தாயும் அல்லவா, சிவனே எப்படியாவது என்னை காப்பாற்றுறோம். அப்போ ஐயோ, ரோபோட் காரு. இந்த ரோபோட் காரை இடிச்சா ரோபோட்டு அட்டாக் பண்ணுமே. அந்த ஸ்மக்லர் வேற எப்படி இருக்க போகிறானோ. சரி, இங்கே தான் திருப்பணும்னு சொன்னாங்க. ஆமாம், இப்போ நம்ம என்ன பாட்டு பாடிட்டு இருந்தோம்? மறந்துடுச்சே. சரி, அந்த ஸ்மக்லர் இடம் வந்துருச்சு. ஸ்டெப் அவுட் த கார். ஓகே, இறங்கியாச்சு. ஓகே, அங்கே போகணுமா? அங்கே போய் நிற்கணுமா? நின்னாச்சு. இவன் என்ன சொல்கிறான்? கெட்டுத. ஐயோ, என்னது இத்தனை பேரா? ஐயோ, சீக்கிரம் காரில் ஏறா, ஜட்டி போட்டு வந்துடுறேன். இந்தாடா, இடி வாங்கிக்கடா. நான் என்ன அப்படி பண்ணுவேன்னு நினச்சியா? இந்தா வாங்கிக்க. அப்பனா இவனுங்க தான் இந்த ஸ்மக்லரா? நான் என்னமோ எப்படி இருப்பாங்கன்னு குழம்பிகிட்டே இருந்தேன். இவன் இன்னும் சாகடா ஸ்மக்லரு. இப்படி தான் இருப்பானுங்களா இந்த ஸ்மக்லரு? சரி, ஆமாம், அடுத்தவனை காணோம். வந்துட்டானே, இவன் வேறு வந்துட்டானே. இந்த சாகடா டேய். என்னடா ஒரு பேச்சு கூட பேச மாட்டேங்கிறான். சாகடா. டேய், எவ்வளோ தைரியம்னா நீ எங்கள் ஏரியாக்குள்ளே நுழைஞ்சிருப்பேன். எங்கள் ஏரியாக்குள்ளே நுழைஞ்சி எங்கள் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டடா. டேய், உன்னை நாங்கள் அழிக்காமல் விட மாட்டோம். குழந்த பசங்க குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. என்ன இவன் மட்டும் சாக மாட்டேங்கிறான். சாகடா சாடா குழந்த பையலே. அப்பாடி செத்துட்டான்டா சாமி. இன்னொரு மாமே, நம்ம ஆளை எவ்வளோ போட்டுட்டான்டா. அந்த ரெட் கலர்ல கார்ல உட்காந்து போயிட்டு இருக்கா மாதிரி அவன் தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அவனை நீங்க விடாதீங்கடா. அவனை நீங்க சுட்டு சிக்கனுக்கு தொட்டு சாப்பிடலாம்டா. என்னது, சிக்கனுக்கு தொட்டு சாப்பிடுவீங்களா? அப்போ என்னையும் கூப்பிட வேண்டியதானே? டேய், நாங்கள் ஒன்று காமெடி பேசு. இது என்ன காமெடியா? எங்களுக்கு சிரிப்பே வரல.
எனக்கும் சிரிப்பு வரல. ஏன்டா குழந்தை பசங்களா, போய் எல்கேஜி படிங்கடா. அவங்க ஏபிசிடி படிச்சுக்கோங்க. ஓகே, சீக்கிரமாக காரில் ஏறு, ஒரு பிரச்சனை நடந்துச்சு. என்னது பிரச்சனையா? ஓகே, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறான். இந்த நல்ல வேலை அப்பாடி இந்த கார்லேருந்து தப்பிச்சிட்டேன். அடுத்து ஏதோ ஒரு ரோல்ஸ் ரைஸ் தடப்போனேன். பார்ப்போம். இதுவாடா ரோல்ஸ் ரைஸு? இது ரோல்ஸ் ரைஸுக்கே அசிக்கண்டா. இந்த வேணாம். சரி, வேற வழியில் சீக்கிரம் நம்ம வந்து அந்த ஆட்களை வந்து சுட்டது அவங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அவங்கலாம் வந்துட்டு நம்ம ஆட்களே கூட போட்டுட்டான்டா நம்ம பயப்புள்ளைகளை. அவங்க விடக்கூடாதுடா அவனை. ஆமாண்ணே, நீங்கள் அவனை விடவே கூடாதுண்ணே. நீங்கள் அவனை விடவே கூடாது. என்னது ரிலேஷன்ஷிப்பா? என்னது தண்ணிக்குள்ள விழுட்டானுங்களா? அப்பாடி அந்த ரிலேஷன்ஷிப்பு. அவனுங்களோட சீக்கிரம் வண்டி அழுத்தி ஓட்டுறான். அவன் முன்னாடி போயிட்டு இருக்கான் பாடுறா. அண்ணா இருண்ணே, அந்த வண்டி வேற போக மாட்டேங்குதுண்ணே. வண்டி பிரச்சனை ஆயிடுச்சுண்ணே. டாய் சீக்கிரம் முன் வேகமாக போடா. உன்னை சும்மா விட மாட்டா. ஐயோ அண்ணே, கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சுண்ணே. தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுண்ணே வண்டி. அட அந்த ரிலேஷன்ஷிப்பு அவனோட ரிலேஷன்ஷிப்லாம் தாத்தேன் மூட்டேன் முப்பாட்டேன் அவனுங்களாம் வந்து அவனுங்களாம் வந்து சேர்றதுக்குள்ளே அவனுங்க தண்ணிக்குள்ளே விழுந்துட்டானுங்க. நம்மலாம் யார்? நம்மலாம் இந்த ஊருக்கு ஹீரோடா. அதனால வந்து இந்த கேம் பேரை ரோப்பீரோன்னு வச்சிருக்கு. ஓகே, என்ன இந்த வேனு ஸ்பீடாக போக மாட்டேங்குது? நான் என்னமோ இந்த வேனு ஸ்பீடாக போயிடும்னு நினச்சேன். இது அநியாயத்துக்கு ஸ்லோவாக போகுதே. இதுக்கு பேசாமல் ஆம்புலன்ஸே பெட்டராக தான்டா இருக்கும். ஓகே, எனக்கு பிடிச்ச வெஹிக்கிளே ஆம்புலன்ஸ் தான். உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அடிச்சிருங்க. போலீஸ் வேணா, இல்லை போலீஸ் காரா, ஆம்புலன்ஸா, ஹெலிகாப்டரா, மிலிட்ரி வேணா, எதையும் நீங்கள் வந்து கமெண்ட் அடிக்கலாம். எனக்கு வந்து ஒன்லி ஆம்புலன்ஸும் போலீஸ் கார், இந்த ரேஸ் கார்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஸ்லோவாக ஓடுற வேனெல்லாம் பிடிக்காது. இதோ இந்த போகுது பாருங்கள் மஸ்டாங்கு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டாக்ஸியெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒன்லி எனக்கு ஆம்புலன்ஸும் போலீஸ் காரும் மஸ்டாங் காரும் இது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அடிச்சு விடுங்க. ஓகே, நம்ம ஷார்ட்கட்டில் போயாச்சு. ஏன்னா ரொம்ப அப்படி நேராக போய் லேட் ஆகும். அதனால் இதுவே நம்மளுக்கு குறுக்க வழி தான். இப்படி போனாலே நம்ம வீடு வந்துடும், போலீஸ் ஸ்டேஷன் வந்துடும். பாருங்கள், ஹை செகண்டரி போலீஸ் ஸ்டேஷன் வந்துருச்சு. இதோ பக்கத்து வீட்டுக்காரன் முனியாண்டி வீடு வந்துருச்சு. இது சுப்பரன் வீடு வந்துருச்சு. இது நம்ம வீடு. இதுவும் நம்ம வீடு. இது வந்து நம்ம தாத்தாவோட வீடு. இது வந்து நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்களோட வீடு. இதுதான் நம்ம டிப்ஸானோட வீடு. டிப்ஸானோட வீடு வந்தாச்சு. ஓகே, என்னன்னா 1 லேக் வந்துட்டான். 115K கொடுத்துட்டான். ஓகே, அடுத்த மிஷின் என்னன்னு கேட்போம். என்னதுடா அது? ஸ்பின்னா? சரி, ஸ்பின் பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்க போகுது. ஸ்டாப். என்ன போட்டு ஷார்ட் கன்னுங்க. ஷார்ட் கன் கிடச்சிருச்சு. ஓகே, டிப்ஸன் கிட்ட என்னன்னு கேட்போம். டிப்ஸன் பைத்தியம் சொல்கிறேன் என்ன மிஷின். இதுதான் இந்த கேமோட லாஸ்ட் மிஷின். இதுக்கப்புறம் இந்த கேமில் மிஷினே கிடையாது. நான் ஒரு டீலரோட இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன். அங்கே தான் வந்து அவன் எல்லா ஆட்களையும் வச்சு ட்ரக்ஸை சப்ளை பண்ணுறான். நீ என்ன பண்ணுறீன்னா காருக்குள்ளே உட்காந்துட்டு என்னோட ஆர்டர்ஸை கேளு. நான் என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என்னது கொத்து பரோட்டா கேட்கணுமா? கொத்து பரோட்டாலாம் இல்லை, நான் சொல்கிற ஆர்டரை மட்டும் கேளு. அதுக்கப்புறமா நீ வந்து காரை எடுத்து ஸ்டார்ட் பண்ணு. அடடே, இந்த காரை நீ இன்னும் சரி புது காரை வாங்கலையாடா? இந்த கார் தான். ஓகே, இப்போ நீ என்ன பண்ணுறனா, ஃபாலோ பண்ணுறதுக்கு நீ ரொம்பவும் தூரமாக போகக்கூடாது, ரொம்பவும் கிட்ட இருக்கக்கூடாது. நீ ரொம்ப தூரமாக போயிட்டீங்கன்னா அவனுங்க தப்பிச்சு போயிடுவானுங்க. சப்போஸ் நீ ரொம்ப கிட்ட போயிட்டீங்கன்னா அவனுங்க கண்டுபிடிச்சி விட்ருவானுங்க. ஸ்பை வேலை பார்க்கணுமாடா? ஆமாண்டா டே, அவனுங்க அந்த டீலரோட பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிக்கணும். என்ன? ஆனால் நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்பவும் கிட்ட போகக்கூடாது, ரொம்பவும் தூரமாக போகக்கூடாது. ரொம்பவும் கிட்ட போகக்கூடாது, ரொம்பவும் தூரமாக போகக்கூடாது, மீடியம் அளவில் போகணும். அதுதானே இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன். சீக்கிரமா நீ போ, நான் உன் கான்டாக்ட்லேயே இருப்பேன். ஓகே கைஸ், இப்போ இந்த டிப்ஸ் அண்ட் மண்டே என்ன சொன்னான்னா, டூ ஃபார் வந்துருச்சுன்னா நம்மளை கண்டுபிடிச்சி விட்ருவாங்க. 2 க்ளோஸ்ன்னு வந்துச்சுன்னா அவனுக்கு தப்பிச்சு போயிடுவானுங்க. மீடியமாக போயிட்டுருக்கணும். ஓகே, என்னடா அவன் நிறுத்தி போகிறான். ஓகே, அந்த ரெட் கலர் பாஸ் நம்மளோட அண்ணனோட இடத்துக்கு போய் சரி எவ்வளோ மணி நேரம்? நம்ம போய் சேர்ந்துடலாண்ணா. அப்படியா? அப்போ சரி, ஓரமாக ஒரு டீ கடையில் நிப்பாட்டுங்க, டீ குடிச்சு போவோம். பாஸ், எதுக்கு பாஸ் என்ன அடிச்சிங்க? ஏன்டா டே, நம்ம ஒரு முக்கியமான மீட்டிங்காக போயிட்டுருக்கோம். உனக்கு டீ வேணுமா? டீ மூட்டு அமைதியாக உட்கார்றா.
ஓகே கைஸ், அந்த காரில் போகிறவங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த அந்த அடியாள் வந்து டீ கேட்டிருக்கான், அதனால அந்த பாஸ் அடிச்சிருக்கான். ஓகே, அவனுங்களோட இடம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இவனுங்க ஏன்டா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறானுங்க? இவனுங்க ஒரு கேங்ஸ்டர் தானே. சரி போவோம். அது நல்லபடியாக போய் சேரணும்னு எல்லாரும் வேண்டிக்கங்க. இது சரி, சீக்கிரமா அந்த பாயிண்ட்டுக்கு போ. ஓகே பாயிண்ட்டுக்கு போய் கார்ல விட்டு வெளியே இறங்கிடு. ஓகே, கோ டு பாயிண்ட்னு சொல்லிட்டான். ஓகே, இதுதானே அந்த காரு. இன்னும் இறக்கி விட்டானா? ஓகே, இறங்கியாச்சு. என்னடா பண்ணணும் இப்போ? ஓகே, இது வந்து ஒரு டான் புல், இது ஒரு டானோட இடம். இந்த டானோட இடத்துக்குள்ள யாராலையும் அத்துமீறி நுழையக்கூடாது. என்னது? நம்ம இடத்துக்குள்ள ஒருத்தன் அத்துமீறி நுழைஞ்சிட்டான்டா. ஏய் பசங்களா வாங்கடா, இன்னைக்கு இவனை கவனியில இவன் வெறும் கையோட போக கூடாதுடா. எங்க தம்பி, எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு வெறும் கையோட நாங்க அனுப்ப மாட்டோம். அதனால நாங்க 4 கொடுத்துட்டு அனுப்புறோம். என்னது? என்ன குடிக்கிறீங்க? கொத்து பரோட்டா கொடுங்க, நல்லா இருக்கும். அப்படியா? உன்னை நாங்க கொத்து பரோட்டா போட்டுடலான்னு இருக்கோம். என்ன சொல்ற? டேய், அதுக்கு முன்னாடி நீங்க உசுரோட இருந்தாதானடா கொத்து பரோட்டா கூட சாலா ஊத்த சொன்னா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்க இடத்துக்கே வந்து எங்க முன்னாடியே பஞ்சு டைலாக் பேசுவ? அதுவும் நாங்க பேச வேண்டிய பஞ்சு டைலாக்க நீ பேசுவ. இது ரொம்ப தப்பு, ரொம்ப அநியாயம். இது அநியாயமும் கிடையாது, நியாயமும் கிடையாது. இது ஒரு பதிலா ஒரு கேமுடா. இந்த கேமில் நான் ஜெயிச்சா நீங்கள் என் பேச்சை கேட்கணும். அதுபடியாக என் ஃப்ரெண்டோட காரை சரி பண்ணி தரணும். இந்த கேமில் நான் ஜெயிச்சிட்டானா நான் உங்கள் பேச்சை நான் கேட்குறேன். அப்படியா? சரி, இப்போ யார் ஜெயிக்கலான்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம்டா. ஐயோ ஓடுங்கடே, இவன் என்ன காரை வச்சு இப்படி ஏத்துறான்? டே எல்லாம் ஓடுங்கடே, நம்ம அண்ணனை கூப்பிடுங்கடே. நம்ம அண்ணா தான் இவனுக்கு சரி வருவாரு. அண்டாண்டா, எவ்வளவு தைரியம் தான் என்னோட ஆட்டுலயே போட்டிருப்ப. டே கரப்பாம்பூச்சி, உனக்கு கொல்ல போறேன்டா. என்னதே கருப்பாம்பூச்சியா? நீயே ஒரு சொட்டத்தலையன். எவ்வளவு தைரியம் தான் என் இடத்துக்கே வந்து ஏன் ஆட்களே போட்டிருப்ப? ஐயோ என்ன போட்டு தள்ளிட்டான். நீயே உனக்கே ஒழுங்கா சுட தெரியாத சொட்டத்தலையன் என்னைய பேசுறானா? ஒழுங்கா மரியாதை ஊரை தேடி போடா. இங்கே இருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஓகே கைஸ், இப்போ நம்ம எல்லா மிஷினையும் முடிச்சிட்டோம். இதுதான் இந்த கேமோட கடைசி மிஷினா. இந்த கேம் முடிய போகுது கைஸ். இந்த கேமோட அடுத்த பாட்டு வருமான்ட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அடிச்சு விடுங்க. ஓகே, இந்த கேம் முடிய போகுதுன்னு எவ்வளோ பேருக்கு மன வருத்தம் இருக்குது, எவ்வளோ பேருக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படி இருக்கிறவங்கெல்லாம் என் கூட பேசாதீங்க. மன வருத்தம் இருக்கிறவங்க கூட நான் பேசுகிறேன். அப்படி மன வருத்தம் இல்லைன்னா நான் யார் கூடயும் பேச மாட்டேன். ஓகே, இந்த கேம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் லைக் போடலைண்ணா அப்புறம் நான் அவங்க கூட நான் பேசவே மாட்டேன். ஓகே, பாய் ஃப்ரம் JTG. பாய் 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 பாய்.